இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு காலிஃப்ளவரை போட்டு அதில் மூழ்கிற அளவுக்கு வெந்நீர் ஊற்றி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டி அப்படியே 5 நிமிஷம் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி நார்மல் வாட்டர் ஊற்றி அதை நல்லா கழுவி இன்னொரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட் போட்டு அது கூட நம்ம நறுக்கி வச்சிருந்த 2 வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை 4 காய்ந்த மிளகாய் போட்டு நல்லா கிண்டி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனோன்னே நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா காலிஃப்ளவரையும் அதோட போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு போட்டு 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் அப்படியே விடுங்க, தண்ணி எல்லாமே வற்றி வந்துடும். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவை உறவுகளே.